என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. இந்த அம்மா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. என் செல்ல பிள்ளையே, நீ கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முழங்குகின்றாய். ஆனால் நானும் என் பிள்ளை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் ஒரு நாள் கோபுரமாக்கி அழகு பார்ப்பேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயமாக கிடைக்கும். அதற்காகத்தான் நான் துணையாக நிற்கின்றேன். இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவுக்காக உண்மையாகத்தானே காத்து கொண்டிருக்கின்றாய். நான் கூறுவது உண்மைதானே? சாதகமாக எல்லாம் நல்லதாக நடக்குமா, அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் உனக்கானது நிச்சயமாக நடக்கும். நீ நினைப்பது போல நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து நீ முன்னேறி செல். நீ வருகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கும். உன் வீட்டில் எப்பொழுது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக எல்லா சுபகாரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நம்பிக்கையோடு முயற்சி செய். இது உனக்கான காலம், உனக்கான நேரங்களும் இதுவே. இப்பொழுது நீ எது செய்தாலும் அது வெற்றியாகவே நிச்சயமாக மனம் கூறி முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும். வெற்றியை மட்டும்தான் தரும். காத்து கொண்டிருக்கும் போது மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரும். என் தங்கமே, இப்பொழுது நீ செய்வது எல்லாம் தவறா சரியா என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய். இந்த அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய்யும் அனைத்தும் சரியாகத்தான் முடியும். எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் என்று நன்றாக தெரிந்து கொள். அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை நான் தடுத்து நிறுத்தி விடுவேன். அதை சரி செய்து விடுவேன். எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இரு. எதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஜெயிக்கத்தான் போகின்றாய். மீண்டும் சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் போர் தொடுத்து அசைக்க முடியாது. என் தங்கமே, எதற்காகவும் உன் தரத்தில் நீ குறைந்து விடாதே. உறுதியாக சொல்கின்றேன், தெய்வத்தை நிச்சயமாக நீ ஏற்றிவிட்டால் அதனால் உனக்கு வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். என் தங்கமே, இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்த உன்னை ஒரு நாளும் நான் ஏமாற்றவே மாட்டேன். நீ இன்னும் உன்னுடைய இழப்பை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கின்றாய். வருத்தப்படாதே. அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா? என் செல்லமே, உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் உயிருக்காகவும் நீ தினம்தோறும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகின்றது, அல்லது நீ அதனை விட்டு போகத்தான் வேண்டும். ஏனென்றால் எதுவும் நிரந்தரமல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்புதான். எது உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அதை போன்ற 1000 மடங்கு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அது கிடைக்க நீ தைரியத்தோடு தான் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் வரத்தான் போகின்றது என்பதனை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய். மாறாக எல்லாவற்றையும் நீ நடுநிலையோடு நின்று கவனித்து ஒளிவாங்கி என்ன செய்வது என்ற கேள்வியே உன் மனதில் எழுகின்றது. என் செல்ல பிள்ளையே,
ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த அம்மாவின் அனுக்கிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதனை உணர்ந்து கொள். எப்பொழுதும் இந்த அம்மாவின் என்னுடனே இருக்கின்றாள் என்று உறுதியாக இரு. உன் மனதில் நீ நினைத்துக்கொள். ஏனென்றால் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருவர் மனம் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே இருந்து அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் என் செல்ல பிள்ளையே, நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் நான் உன் கூடவே இருக்கின்றேன். தைரியமாக இரு. ஒருபொழுதும் உன் தாயானவள் உன்னை கைவிடவே மாட்டேன். ஒருபொழுதும் நான் உன்னை ஏமாற்றவே மாட்டேன். அதுபோல்தான் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகின்றாய். யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? கவலைப்படாமல் இரு. உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் செல்லமே. கோபம் வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் என்று, வழிபோக்கன் என்று பலரும் சொல்லிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவ்வப்போது நடக்கும் ஒவ்வொரு கெட்ட விஷயங்களுக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்று அறியாமல் இருப்பவர்கள். என் தங்கமே, அதற்கு நான் பொறுமையாகத்தானே இருக்கின்றேன். நீயும் காத்திரு, பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்தையும் கொடுக்கின்றேன். இதோ என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் நாட முடியாது. கலங்காதே, அனைத்தும் பொடி பொடியாக ஆகப் போகின்றது. என் செல்லமே, 1000 சொற்களை பேசுவதை விட திட்டமிட்டு நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது. ஒரு சில சமயங்களில் மௌனம் வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படும். அருமையான கருத்து. ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே என் தங்கமே. பேச வேண்டிய இடம் எது தெரியுமா? மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது தெரியுமா என்பதனை நீ முதலில் உணர்ந்து கொள். இவற்றை வெளிப்படையாக இந்த உலகில் உயிருக்கு தீமை இழைத்து விடாதே. எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மையே உனக்கான நன்மையாக இருக்கும். என் தங்கமே, எல்லாவற்றையும் குறித்து அதிக கவனமாக இரு. உன் வாழ்க்கை உன் கண்முன்னே பிரகாசமாக விடியும். என் தங்கமே, நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன்னுடைய வேலையில் எதுவாயினும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், அதில் சுத்தம் இருந்தால் அதை தெளிவாகவே பலமாகும். அந்த வளமே உன்னை வெற்றி பெற செய்யும். உன்னை ஏமாற்றியவர்கள் கர்ம வினைகளை நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள். நீயோ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உன் கண்முன்னே நிகழும் பிடிக்காத விஷயத்தை கண்டும் காணாமல், வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமல், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.